தஸ்வந்த் கிருத்திகா அப்படின்னு சொல்லி அவங்க வீடு தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். அவங்க வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடு வந்து ஒன்றும் 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஆனால் அந்தளவுக்கு வசதி இல்லை. அவரும் கொஞ்சம் ஏழ்மையில் தான் இருக்காங்க. வீட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஒரு லைட்டு கூட கிடையாது இந்த வீட்டுக்கு. இப்போ தான் கட்டியிருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைகள், அந்த பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க தாத்தா இறந்து போயிட்டாரு. அதனால் குடும்பத்தில் வந்து அந்த வீட்டில் ஜாமான் எதுவும் இல்லை. ஸோ இதுதான் இருக்குது. பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, துணி துவைச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் போகிறோம். அவருங்க இங்கே தான் உட்காந்து துவைச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் எஸ்பிபிடியின் வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாதக்கோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ், நம்ம எஸ்பிபிடியிலேருந்து உள்ளே போகணும். அங்கே தான் வந்திருக்கோம். தஸ்வந்த் கிருத்திகா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பெனிஃபிஷியரோட நேம் பொருள் வாங்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அவங்க வீடு தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். அவங்க வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடு வந்து ஒன்றும் 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஆனால் அந்தளவுக்கு வசதி இல்லை. அவரும் கொஞ்சம் ஏழ்மையில் தான் இருக்காங்க. வீட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஒரு லைட்டு கூட கிடையாது இந்த வீட்டுக்கு. இப்போ தான் கட்டியிருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைகள், அந்த பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க தாத்தா இறந்து போயிட்டாரு. அதனால் குடும்பத்தில் வந்து சொத்து தகராறு பிரச்சனை. அதனால் வீடு கட்டியிருக்க இடத்துக்கு கூட பட்டா வாங்கி ஒரு சர்வீஸ் வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பூச முடியல, எதுவும் பண்ணல. ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், பெருசாக அந்த வீட்டில் ஜாமான் எதுவும் இல்லை. ஸோ இதுதான் இருக்குது. இதில் தான் அந்த ஃபேமிலி வசிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்கள பற்றி பார்ப்போம். அவங்க பார்த்திங்கன்னா அவங்க துணி துவைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, துணி துவைச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இங்கே வெளியில் வேலைக்கு போயிட்டார். அவங்களோட பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் சொல்கிறாங்க, தூரத்தில் இருக்கோம், கேட்கல. இன்றைக்கி அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருங்க இங்கே தான் உட்காந்து துவைச்சிட்ருக்காங்க. கேணி பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது, இவ்வளோ ஆழம், நல்லா ஆழமாக இருக்குது. வீடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது. இதில் தான் இருக்காங்க. இந்த குடும்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு நம்ம பொருள் வாங்கிட்டு இருக்கோம். இந்த ஓரத்தில் உட்காந்துருக்க பையனும் இந்த ஓரத்தில் உட்காந்துருக்க பொண்ணுக்கும் நம்ம இதில் வந்து பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தை பற்றி இன்றைக்கி அவங்க சொல்லுவாங்க. எப்படி என்ன எதனால் இந்த சூழ்நிலை இருக்குது, ஏன் வந்து ஒரு கரண்ட்டு கூட இழுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. வீட்டுக்கார் இருக்கார், பட் ஆனால் வேலைக்கு அதிகம். ஏன்னா இப்போ வறட்சி, உங்களுக்கே தெரியும், எந்த வேலையும் கிடைக்கல, போக முடியாது. படிச்சிருந்தா தான், படிக்கலை, வயல் வேலைக்கு போகிறாங்கன்னா வேலை இல்லாத சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதை பற்றி தான் அவங்க சொல்ல போகிறாங்க. அக்கா வணக்கம்க்கா. அவங்க பேர் என்னங்கக்கா? வீரமணி. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 3 பிள்ளைங்க. சரிங்க. உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கொத்தனார் வேலைனா இப்படி டெய்லி வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க? டெய்லி வேலைக்கு போக முடியாது, விவசாயம் பண்ணிட்டு கடைக்கிறப்ப போவார். 3 பிள்ளைய வச்சுட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது. கரண்ட் கூட இல்லாமல் வீட்டு ரசியும் போட்டு தர மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ரேஷன் அரிசி சாப்பாடு தானே சாப்பிட்றோம். 3 பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டம். ஒரு ஆள் வேலைக்கு போனால் தான். 3 குழந்தைய வச்சு நான் வேலைக்கெலாம் போக முடியாது. 3 ஆளை கொடுத்தா போவேன், அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு வந்தால் தான் இந்த 3 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு. இந்த எஸ்பிடியில் கொடுக்குறதுனால எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது. அது கொடுக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ குழந்தைகளுக்குலாம் கொஞ்சம் சத்தான பொருளாகவும் இருக்குது. பிள்ளைங்களுக்கு அது கொடுக்குறது ரொம்ப பரவாயில்ல. அதை கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கொழுந்தனா வந்து வீட்டு 2ஆக போட்டுக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. எங்கள் நாத்தனா வீட்டில் தான் குடியிருந்தோம். எங்கள் நாத்தனா வந்து எனக்கு வீடு வேணும், எங்கள் அப்பா எனக்கு தான் எழுதி வச்சாரு, எனக்கு வீடு வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்டு வீட்டு இருக்கோம். எங்கள் மாமனா பேரில் இடம் இருக்கனால உங்கள் பேரில் மாற்றி இருந்தால் தான் தலைவர் வீட்டு வசதி போடுவேன்னு சொல்கிறாரு. 3 குழந்தைய வச்சுட்டு எனக்கு கரண்ட் இல்லாமல் ரொம்ப கேணி ஓரத்தில் பயமாக இருக்குது. இருட்டில் பிள்ளைங்க வெளிச்சம் இருந்தால் தானே பிள்ளைங்க பயப்படாது. இருட்டில் பிள்ளைங்க பயப்படுமா? கேணி ஓரத்தில் எனக்கு பயமாக இருக்குது. அதனால் ஒரு வீட்டு வசதி போட்டு கொடுத்தா பரவாயில்லைங்க. பிள்ளைங்களுக்கு படிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. எத்தனாவது படிக்கிறாங்க அவங்க 2 பேரும்? 1வது தம்பி படிக்கிறான், பொண்ணு 3வது படிக்குது. வீட்டு வசதி போட்டு கொடுத்தா பரவாயில்லண்ணே. ஏன்னா கரண்ட் இல்லாதனால பிள்ளைங்களை படிக்க நானுமே அனுப்பக்கூடாதுன்னு பார்க்குறேன். வெளிச்சம் தானே பிள்ளைங்க படிக்கும். எழுதணும்னா அங்கே மெயின் ரோட்டுக்கு போனால் தான் எழுத முடியாது. கம்பத்தில் போய் பிள்ளைங்க படித்து எழுதுனா தான். இப்படி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க கம்பத்துக்கு லைட்டு போட்டு கொடுத்தாலே போதும். வீட்டு வசதி போடாடி கூட எங்களுக்கு பரவாயில்ல. கேட்டால் கம்பி வேலி இழுங்க, நான் அப்போ தான் போட்டு தருவேன். 3 பிள்ளைங்களை வச்சுட்டு நாங்கள் வகுத்துக்கு வாங்கி திங்கிறதா இல்லை கம்பி வேலி இருக்கிறது தானே. எங்கள் வீட்டுக்காரன்னா அவளும் கவர்மெண்ட் வேலையில் இல்லை, அன்னாடு கூலிக்கு போனால் தான். எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. எனக்கு செஞ்சு சீர்வரிசை செய்யறதுலாம். எங்கள் வீட்டுக்காரர் விவசாயம் தானே பண்ணுறாரு, வேறு வேலைக்குலாம் எந்த வேலைக்கும் போக மாட்டார். கிடச்சா எங்கேயும் வேற விட்ட இது மாதிரி போவார். மித்தபடி வீட்டில் தான் இருப்பார். எங்களுக்கு கரண்ட் வசதி ரொம்ப சிரமமாக இருக்குது. 3 பிள்ளைய வச்சுக்கிட்டு சாப்பாடு ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்கள் பிரச்சனையை நாங்கள் முடிச்சுக்கிறோம். எங்களுக்கு வந்து வீட்டு வசதி போட்டு கொடுங்க. 3 பிள்ளைங்களை வச்சுட்டு என்னால் சிரமமாக இருக்குது. படிக்க வைக்க முடியாது. வாரத்தில் 2 நாளைக்கு தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை கிடைக்கும். இல்லைன்னா அதுவும் போக மாட்டார். போனாலும் போவார், போவாட்டி இல்லை. விவசாய வேலைக்கு தான் போவார். காரங்கிற யாரும் தோட்டத்து வேலைக்கு முக்கியமான வேலை கூப்பிட்டா தான் போவார். இல்லைன்னா
ஆனால் இல்லை, இந்த எஸ்பியில் பொருள் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை கொடுக்குறவங்களால என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப சத்தானதாக இருக்குது. சுண்டல் வேக வச்சு கொடுப்போம், பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு எல்லாமே கொடுக்குறாங்க. கேவூரில் வந்து நாங்கள் தோசை ஊற்றி கொடுப்போம், களி கிண்டி கொடுப்போம். குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தாக இருக்குது. இதை கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி வாங்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி ஏழையாக இருக்கிறவங்களுக்கு, எங்களை மாதிரி 3 பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப சிரமமாக இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்.